ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பேக்கரி சுவையில் குண்டு குண்டாக இனிப்பு பூந்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை வீட்டில் செய்யலாம். டேஸ்ட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் அப்படியே இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இனிப்பு பூந்தி செய்கிறதுக்காக 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். பூந்தி நல்லா குண்டு குண்டாக வர்றதுக்காக 2 பிஞ்சளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி கலந்துக்கணும். மாவளந்த கப்லேயே 1.25 கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பூந்தி குண்டு குண்டாக வராது, நீட்டமாக விழுகும். அதனால் சரியான அளவுக்கு தண்ணி கலந்துக்கங்க. கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் எதுவோ அதை சேர்த்துக்கங்க. நல்லா கரைச்சாச்சு. கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான பதம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சோம்னா தான் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். பூந்தி கரண்டியே தேவையில்லைங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க அரிக்கரண்டிலேயே ஈஸியாக பொரிச்செடுத்துடலாம். பேக்கரியில் வாங்குகிற பூந்தி மாதிரியே குண்டு குண்டாக ஈஸியாக இந்த அரிக்கரண்டியில் பூந்தி பொரிச்செடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி ஊற்றின உடனே மேலெலும்பி வரும். கரண்டியை இந்த மாதிரி எண்ணெய்க்கு மேலே வச்சுட்டு ஒரு கரண்டி மாவள்ளி ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். பூந்தியெல்லாம் நல்லா மேலெலும்பி வந்துருச்சு. 15-20 செகண்ட்லேயே பூந்தி நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம பொரிச்சோம்னா காரா பூந்தி மாதிரி மொறுன்னு வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். பூந்தி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ வெளியில் எடுத்துடணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பராக குண்டு குண்டாக பூந்தி ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொரு தடவையும் நம்ம பூந்தி ஊற்றும் போது அரிக்கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவெடுத்து ஊற்றினோம்னா தான் பூந்தி நல்லா குண்டு குண்டாக வரும். இல்லைன்னா ஒரு பூந்தி இன்னொரு பூந்தியோட ஒட்டிக்கிட்டு நமக்கு குண்டு குண்டாக வராது. எண்ணெயும் அது போல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா மேலெலும்பி வரும். பொரிச்சு வச்சுருக்க பூந்தியில் ஒன்று எடுத்து லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதே போல் எல்லா பூந்தியையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியையுமே நான் அரிக்கரண்டியில் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. பாகு பதம் செக் பண்ணணும். அதுக்காக சர்க்கரையை நல்லா சூடுபடுத்திக்கணும். நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 கப் அளவு மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கையில் லைட்டாக தொட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி நமக்கு தெரியும். இதுதான் கம்பி பதம்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையுமே இந்த சர்க்கரை பாவில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும். பூந்தி இந்த சர்க்கரை பாவில் நல்லா ஊறிடும். நல்லா ஊறினா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக சர்க்கரை பாவில் பூந்தி நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற்றிருந்த சர்க்கரை பாகு எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. பாருங்கள், எதுவுமே இல்லை. இதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். பேக்கரி சுவையில் குண்டு குண்டாக இனிப்பு பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.